சூப்பர் சூப்பர் சூப்பரா இருக்கு, த்ரில்லரா இருக்குதுண்ணே, நல்லா பார்க்க நல்லா இருக்குண்ணே. ரொம்ப சூப்பரா. கடவுளே கடவுளே மணிய கடவுளே அஜித் சூப்பர் ப்ரோ, பக்காவா இருக்குது. ஐயோ தல பின்னி இருக்காரு தல. சொல்லுடா. சூப்பரா நல்லா இருந்துச்சு. படம் சூப்பர்ண்ணே, பிளாஸ்ட்ண்ணே, தலை அஜித். யார் படம் ஓடினாலும் நம்ம படம் தான், தலை தான். அந்த படத்தை போய் பாருங்க, தலை தரிசனம் தான். நடிக்க தெரியாமல் சொன்னவங்களுக்கு இதான் பதில். அதான் படத்தில் நிறைய கருத்து சொல்லியிருக்காருங்க. நல்லா இருக்குங்க படம், பாருங்கள். குழந்தைகளை பார்த்துங்க, ஒய்ஃபை பார்த்துங்க, குடும்பத்தை பார்த்துக்குங்க, எல்லாம் சொல்கிறாரு. தப்பான உறவுக்கு போனாலும் கரெக்டாக இருங்க. படம் அனிருத்தெல்லாம் நொறுக்கி விட்டாப்புலங்க. ஃபேன்ஸுக்காண்டி தான் மியூசிக் போட்டிருக்காப்புல, அஜித்துக்காண்டி தான் போகலாம். ப்ரோ படம் வந்து ஃபேமிலி படம் தான் ப்ரோ. லவ் சீனு ஒரு கடைசி ஒரு 3/4 மணி நேரம் நல்லா இருக்குது ப்ரோ. மற்றபடி லேகு தான், பார்க்கலாம். அஜித் மூவி மாதிரி இல்லாமல் ஹாலிவுட் ரேஞ்சில் நல்ல ஒரு படம், நல்ல கிரிப்பிங்காக இருக்கு. எந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் நல்ல படம். இல்லை ஜெய், நார்மல் அஜித் மூவி மாதிரி இல்லை, சூப்பராக நடிச்சிருக்கா. அப்படி உண்மையிலே ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் படம், உண்மையிலே சூப்பராக நடிச்சிருக்கா. அப்படி நீங்கள் வேறு அந்த ஸ்டண்டெல்லாம் நினச்சி வரக்கூடாது, உண்மையிலே நல்லா நடிச்சிருக்கா. வேறு லெவலில் இருக்குது படம், என்கேஜிங்காக இருக்குது படம். வந்து என்ன இருந்தாலுக்கப்புறம் ஒரு பயங்கர கிரேஸாக இருக்குது படம். உண்மையிலே சூப்பராக இருக்குது. இன்ட்ரோல் பிளாக்லாம் சூப்பராக இருக்குது. கிளைமேக்ஸ் ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு, நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. உண்மையிலே படம் பார்க்கலாம், நல்லா அருமையாக இருக்குது. படம் நல்லா இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோவாக இருந்தது, செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குது. தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோ, செகண்ட் ஹாஃப் வந்து ஸ்பீடாக போகுது. படம் பார்க்குறதுக்கு இன்னொரு டைம் வரலாம். படம் ஸ்டோரினா ஃபஸ்ட்டு அதான் ஃபுல்லாக லவ் பற்றி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு சைலண்ட்டு த்ரில்லரு, செகண்ட் வந்து ஆக்ஷன் த்ரில்லர் லவ்.